அமெரிக்க அதிபரோடு நாங்கள் வார்த்தை போரில் ஈடுபடுவதற்கு விரும்பவில்லை. வார்த்தை போரில் ஈடுபடுவதால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அவரை மாதிரியே நாம பதில் சொல்லி அவர்கிட்ட இருந்து இந்த கெட்ட நடத்தைகளை நாங்கள் பின்பற்றியதாக ஆகவும் கூடாது. ஜோர்டானுடைய அஷ்ராக் ராணுவ தளத்தின் மீது ஈரான் இன்றைக்கு 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. 21 ஆண்டுகளுக்கு மேலாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கில் ஒரு அமைதி நிலை தோன்றி இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஓரளவுக்கு துளிர்விட்டு கொண்டிருந்த நிலையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி சண்டை ஒன்று மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது. அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறது. இதற்கிடையில ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல கப்பல் போக்குவரத்து ஓரளவுக்கு 50% மீள திரும்பி இருக்கிறது. பழைய மாதிரியே கப்பல்கள் போக்குவரத்து 50% நடக்குது. அதை முற்றுமுழுதாக மீண்டும் நாங்கள் முடக்க வேண்டி வரும். எனவே அமெரிக்கா கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற ஈரானிய புரட்சிகர இராணுவ பிரிவு. இந்த நிலையில தான் இன்றைக்கு இருதரப்பும் பல விடுத்தங்கள் மோதிக்கொண்ட நிலையில பல செய்திகள் இது தொடர்பில் இன்றைய நாள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புல 2 தரப்புக்கும் இடையில ஒரு யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய முன்னைய நாள் ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய